நேயர்களே வணக்கம். வீடு தங்கி நம்பிக்கை கொள்ள என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாரம் ஒரு ஃபீல்ட்ல இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம். அந்த வகையில இந்த வாரத்துல நம்ம யார இன்டர்வியூ எடுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு பிசினஸ் அனலிஸ்டா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சைபர் செக்யூரிட்டியில கன்சல்டன்டா இருக்காரு. ஸோ இவர்கிட்ட நம்ம பலவிதமான ஐடி சைபர் செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்க போறோம். அப்படின்னா என்னன்னு நீங்க கேட்குறீங்களா? அதாவது என்ன, உங்களோட ஏடிஎம் கார்டு ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா இதை மிஸ்யூஸ் பண்றாங்களா, இல்ல இன்டர்நெட் பேங்கிங் இல்லைன்னா உங்களுக்கு பேங்கிங்ல ஏதாவது ஃப்ராட்லண்ட் நடக்குதுன்னா இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எப்படி அவாய்ட் பண்ணலாம், இதுக்கான இன்புட் தான் அவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு. ஸோ இந்த இன்டர்வியூவை நீங்க கடைசியில தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன், உங்களோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அது எல்லாமே அவர் மூலியமா உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க இன்டர்வியூ போலாம். இந்த வீடியோ ஸ்பான்சர் பை சூப்பர் பிலீவர் கிளப். இந்த சூப்பர் பிலீவர் கிளப் மூலமா உங்களோட எனர்ஜியை எம்பசஸ் பண்ணலாம், எமோஷன்ஸை அவாய்ட் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் உங்களோட தனித்திறமையை வளர்த்துக்கலாம். நீங்கள் இந்த சூப்பர் பிலீவர் கிளப்பில் ஜாயின் பண்ணால் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க சூப்பர் பிலீவர் கிளப்போட லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் ஸ்பெஷல் ஸ்பான்சர்டு பை டாக்டர் பி விஜயலட்சுமி மேடம். அவங்க ஒரு ஃப்ளார் தெரபிஸ்ட். அவங்க கிட்ட ஆல் டைப் ஆஃப் ஃப்ளார் மெடிசன்ஸ் அவைலபிள். உங்களுக்கு என்ன விதமான நோய் இருந்தாலும் அந்த நோய்க்கான இம்மிடியட் ரெமிடியை ஃப்ளார் தெரபிஸ்ட் டாக்டர் விஜயலட்சுமி மேடம் மூலமா உங்களுக்கு தர முடியும். அவங்களோட டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. எண்ணங்களை மாற்றியமைத்து நம் வாழ்க்கையை புதிதாக சிறப்பாக வடிவமைக்க வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் பெற்று உடல் நலம், செல்வம், வெற்றி மற்றும் சுமூகமான உறவுகளை மிக எளிதாக பெற்று வாழ்க்கையை வளமாக்கும் பயிற்சிகளில் பங்கு பெற்று பயன்பெறுவீர். இந்த பயிற்சிகள் உலக அளவில் பல கோடி மக்களின் வாழ்க்கையை வளமாக்க உதவி இருக்கிறது. எனவே நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் வளமாக்கும். இந்த பயிற்சிகள் புகழ்பெற்ற எழுத்தாளர் லூயிஸ் ஹே அவர்களால் வடிவமைக்கப்பெற்று உலக புகழ்பெற்ற நிறுவனமான ஹார்ட் இன்ஸ்பயர்ட் ஆல் சான்றிதழ் வழங்கப்பட்டது. வணக்கம் சார். வணக்கம் செல்வா. How are you? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். சார் உங்களை பத்தி சொல்லுங்க சார். So regarding myself, my name is Sukumar. So I am working in the field of the cyber security. So basically I am an auditor. So I do audits, especially in IT, how IT process and are compliant with the basic guidelines which are to be followed, policies of an organization. And so basically we do a baseline checks. தமிழ்ல சொல்ல போனா the basic recommendation guidelines and one இருக்கும் to every company and for any IT security. அதாவது உங்களோட IT systems, IT process செக்யூர்டா இருக்கா இல்லையா ஒரு policies, procedures இருக்கும். Every organizations will have such kind of procedural documents and policies defined. இதெல்லாம் எல்லா ஐடி ப்ராசஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுதா இல்லையானது நாங்கள் ரெகுலராக ரொட்டீனாக செக் பண்ணுவோம். We have a lot of questions to ask, but due to time constraint, we have minimum number of questions we have to ask. So actually இப்போ ஏடிஎம் கார்டு எல்லாருக்கிட்டையும் அக்கௌண்ட் இருக்கு, ஏடிஎம் கார்டும். ஸோ நிறைய பேர் என்னன்னா அவங்களோட அக்கௌண்ட்ல மணி ஸ்டீல் ஆகுதுன்னு சொல்லிச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஏடிஎம் கார்டில் ஏடிஎம் மிஷின்லேயே கூட இந்த ஏதாவது சம் மிஷின்ஸ் ஏதாவது வச்சு அந்த மணியை ஸ்டீல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கா? இது மாதிரி சான்சஸ் இப்போ இருக்கா? பிகாஸ் ஏடிஎம் கார்டில் பெஸ்ட் திங் வாட் யூ கேன் டூ இஸ் உங்களோட ஏடிஎம் கார்டு ட்ரை நாட் கிவிங் டு எனி ஒன் எல்ஸ். அதாவது உன்னோட ஏடிஎம் கார்டு இட் ஷுட் பி ஒன்லி வித் யூ. இட் ஷுட் நாட் பி கிவன் ஆன் ஈவன் வித் a known friend or someone else that you might trust.
யாருக்கும் கொடுக்கக்கூடாது. only you should be using that the card, and also the pin that you people, I mean like normally people have is usually date of birth போடுவாங்க. Usually for example your date of birth is January 5th 1986, so you generally keep 0105 or 0186. So never keep your date of birth as your pin. நீங்க நினைப்பீங்க ஈஸியா இருந்தா எப்பவுமே ஞாபகம் இருக்கும். So that is the common thing that have a, because yes because most of your ATM cards will be in your purse. So what if in case you lose your purse? உங்க பர்ஸ்ல ஆதார் கார்டு இருக்கும், ஏடிஎம் கார்டு இருக்கும், கிரெடிட் கார்டு இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களோட பர்த்டே எனிஹவ் யார கிடைச்சவனுக்கு கெஸ் பண்ணிடுவான், டேட் ஆஃப் பர்த் இருக்கும் ஆதார் கார்டு. ஸோ யூசிங் யுவர் ஆதார் கார்டு தே வில் ட்ரை ஏ காம்பினேஷன். ஏன்னா உங்களுக்கு ஒரு 3 attempts அது மினிமம் கிடைக்கும். ஸோ 3 to 4 attempts கிடைக்கும். ஸோ அந்த 3 to 4 attemptsல தே வில் ட்ரை டு. அப்ப நீங்க 3 to 4 attempts சொல்றீங்கல, இப்ப ஒரு attempt ஃபெயிலியர் ஆனாவே வந்து பின் இன்கரெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு SMS வந்து நம்ம மொபைலுக்கு வந்துரும். ஆமா, ஆனா நீங்க அந்த the time that you report back to your bank and the time these people are try is very limited. Okay. So best thing is what I as a good practice, never give out date of birth as your pin. Okay, try using a pin, because pin is usually a 4 digit or a 6 digit, right? Okay, yes. 4 digit 6 digit தான் வரும் most of the credit card. Okay, இந்த 4 digit pin வந்து எப்பவுமே உங்களோட date of birth combination எப்பவுமே வெச்சிக்காதீங்க. Okay. So try using someone else, I mean like any other numbers which is very random. But make sure that you remember it. இது வந்து this is due to a accidental loss of card. Okay. So so what I suggest is immediate when you try to lose your card, you have to report back to your bank as soon as possible. But there are chances like நீங்க ஷாப்ல போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு கார்டு எங்கேயா விட்டுட்டீங்க, அது ரெக்கக்னைஸ் பண்ணதுக்குள்ள நீங்க டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா, the only thing is you have to take care of at least the notification. இப்போ டிரான்சாக்ஷன் நம்ம வந்து காம்பினேஷன் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு டீடைல்ஸ் வர ஆரம்பிக்கும், இன்கரெக்ட் சக்சஸ்ஃபுல், நீங்க சொன்ன மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் from your bank. So incorrect unsuccessful attempt anu varum. So at least neenga the second it is like a second level of alarm. This is an all alarm. One வந்து நீங்களே recognize பண்ணிட்டு report பண்றது. The second thing is when bank report you through a SMS, at least you should get awakened during that time. Okay. அதுவும் பண்ண முடியலன்னா then there is another process where you have to report. If avan வந்து suppose if he guess your pin right, and even if you report, I don't know, that might be a legal process. இப்போ வந்து என் பர்ஸ் தொலைஞ்சிட்டான், வேற யாரும் நானா, but as far as bank it is an authorized transaction. ஏன்னா பின் கரெக்ட் போட்டா இருக்கான், so it becomes a transaction becomes authorized. இது வந்து நான் தொலைச்சிட்டேன் பட் நான் பண்ணல, இன்னொருத்த யாரா பண்ணிருக்கேன்னா it becomes a legal wherein you have to go and file a FIR to the police, and then I lost the card and someone else, right? So இது வந்து ஏன்னா அப்போ வந்து legal process comes into picture, wherein ATMல வந்து CCTV கேமரா இந்த டைம்ல யாரு யூஸ் பண்ணிருக்காங்க, so then it's all a legal process. Okay, this is one aspect. இன்னொன்று வந்து ATM கார்டில் ஸ்கிம்மிங் சொல்லுவாங்க. ஸ்கிம்மிங்னா அந்த கிரெடிட் கார்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து டிடெக்ட் பண்ணுறது. டிடெக்ட்னா லைக் ட்ரைங் டு ஸ்கிம் மீன்ஸ் யூ ஆர் டேக்கிங் அ லேயர் ஆஃப் டேட்டா. யூ வில் ட்ரை டு கேட்ச் டேட்டா. ஸோ தட்ஸ் வை இப்போ என்ன ஆகும்னா நிறைய பேர் அந்த ஏதோ ஸ்ட்ரிப் மாதிரி உள்ள வைப்பாங்க ஏடிஎம். பட் ரைட் நோ திஸ் இஸ் நாட் ஹேப்பனிங் பிகாஸ் த ஏடிஎம்ஸ் ஆர் ஆல் மோர் செக்யூர்ட் ரைட் நோ. அர்லியர் இடிசி மிஷின்ல வைக்க சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி ஏதாவது? இப்போ இன்னொன்னு என்ன ப்ராப்ளம்னா, ரைட் நோ மோஸ்ட் ஆஃப் அவர் கார்ட்ஸ் ஆர் சிப் பேஸ்ட், EMV EMV பேஸ்ட் சிப் கார்ட்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ பின்கோட் போட தேவையில்ல, அது ஜஸ்ட் அப்படி தட்டுனா போடணும். RFID. ஸோ RFID மீன்ஸ்ல அது ஆக்டிவேட் ஆகும். பட் இந்த கரண்ட்லி கைட்லைன்ஸ் என்னன்னா, அப் டு a value of I don't know
few thousands, maybe 2000 to 5000, I mean அது லிமிட் இருக்கு. ஏன்னா just to avoid delays of putting in pin or generating a time consuming delay இருக்காம இருக்கிறதுனால அவங்க வந்து இது ஜஸ்ட் இஎம்பி அதாவது ஸ்கேனிங் பேஸ். எனக்கு ஒரு இப்போ நான் வருது இப்போ வந்து இந்த இஎம்பி விஷயம் கார்டு வந்தப்ப சிப் கார்டு வந்தப்ப நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் அந்த மிஷினே எடுத்துட்டு அந்த பர்ஸ் கிட்ட வச்சுட்டா வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிலீட் ஆகும். ஆமா ஆமா. சோ இதெல்லாம் ரியலா எப்படி கேக்கா? இல்ல கரெக்ட். ஏன்னா ஆர்எஃப் இப்போ இந்த ஆர்எஃப்ஐடி இப்போ நீங்க ஃபாஸ்டேக்னு ஒன்று வந்திருக்கு நம்ம கார்ல எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டிப்போம். தட் இஸ் ஆல்சோ an RFID. அதாவது வந்து அதுல வந்து ஒரு சிப் இருக்கும். அந்த சிப்ல ஒரு டேட்டா இருக்கும், எல்லாம் என்கிரிப்டட் டேட்டா இருக்கும். ஓகே, ஸோ அந்த RFID ரீடர் பார்த்தீங்களா, அந்த ரீடருக்கு வந்து ஒரு சர்டன் லிமிட் ஆஃப் டிஸ்டன்ஸ், I mean டிஸ்டன்ஸ்ல இட் வில் ட்ரை டு ஸ்கேன் அண்ட் ரீட் யுவர் டேட்டா, மேபி அரௌண்ட் 5 meters to 10 meters. அது ஒரு அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணி அது ஆமா, அது ரீட் பண்ணிட்டு அது என்ன பண்ணுனா அந்த டேட்டா வந்து இட் வில் வேலிடேட் அகைன்ஸ்ட் இட்ஸ் டேட்டாபேஸ். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கார்டு அது ரீட் பண்ணா அந்த மிஷின் என்ன பண்ணுன்னா இடிசி மிஷின் வந்து இட் ஹேஸ் டு ஹேவ் அ நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. அந்த நெட்வொர்க் கனெக்டிவிட்டினா இப்போ சப்போஸ் HDFC பேங்க் இடிசி மிஷின் அந்த HDFC இடிசி மிஷின் வில் ஸ்கேன் யுவர் கார்டு டீடைல்ஸ், be it Axis card or whatever card. Okay, it scans and it will validate against the database of its bank via other banks. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஆக்சிஸ் பேங்க் ஆனா இவன் HDFC பேங்க் போயிட்டு ஆக்சிஸ் பேங்கோட டேட்டாபேஸ்ல போயிட்டு, so there will be a lot of intercommunication between a lot of I mean இதெல்லாம் கொஞ்சம் நெட்வொர்க் ரிலேட்டட், நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. ஸோ ஒன்னு வந்து EDC machine will try to read your data. நீங்க சொன்ன மாதிரி இப்போ பர்ஸ் வழியா ஸ்கேன் பண்றதுக்கு எஸ் there are lot of opportunities. ஓகே, ஸோ அதனால தான் இப்போ உங்களோட சப்போஸ் உங்க கார்டு தொலைஞ்சு போச்சு, இட் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் ஐ மீன் லைக் அன்ஆத்தரைஸ்ட் பர்சன்னா அவன் ஜஸ்ட் EDC மிஷின் வச்சு 2000 டிரான்சாக்ஷன் பண்ணிடலாம். சுகுமார், ஆக்சுவலி we have one more doubt. அதாவது என்னன்னா நீங்க சொல்றபடி ஏடிஎம் கார்டுல வந்து இப்ப ஸ்டீல் ஆயிடுச்சு, இப்ப அந்த மாதிரி வந்து பின் நம்பரை வந்து போட்டு எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது இல்லாம வந்து இதெல்லாமே நீங்க சொன்னதெல்லாம் இப்ப சிப்பை வச்சு எடுக்கிறதுலாம் சான்சஸ் இருக்கு. இப்போ நீங்க இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஃபாரின் வெப்சைட்ஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் அலி எக்ஸ்பிரஸ்லாம் பாத்தீங்கன்னா வந்து வெறும் நம்ம வந்து கார்டு நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு, சிவி நம்பரை போட்டாவே ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் அமௌண்ட். இந்த மாதிரி நம்ம வந்து வித்தவுட் ஓடிபி, வித்தவுட் பின் நம்பரோட ஆக்சஸ் பண்ண முடியும், டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஃபாரின் வெப்சைட்ஸ்க்கு. இருக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இது எப்படி நீங்க இது மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி நம்ம செக்யூர் நீங்க சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன். பேசிக்கலி ஃபாரின் வெப்சைட்ஸ் ஐ அண்டர்ஸ்டுட். நீங்க எது ஓடிபி இல்லாம ஜஸ்ட் கிரெடிட் கார்டு நம்பரு, ஈவன் சேவிங் அக்கௌண்ட் இருந்தாலே போதும். அதுக்கு கிரெடிட் கார்டு எது இருந்தாலுமே ஓடிபி வேணாம், பின் நம்பர் வேணாம், எதுவுமே வேணாம். எஸ், even in Play Store this is happening, right? Play Store la edha apps neenga edha purchase pannana, just if you give your card details and then expiry date and at least CVV கேக்கும் நினைக்கிறேன். because without CVV இருக்குது, பட் நான் வந்து OTP அதாவது correct, without an OTP and pin, I mean whatever one time password or one time code இல்லாம நீங்க just credit card details கொடுத்தாலே அது transaction complete ஆகும். Yes, right. Okay, yeah, there are few sites which are doing that, but it all comes under regulations. அதாவது அவங்களோட ரெகுலேட்டரி இப்போ அந்த வெப்சைட்ஸ், அந்த கம்பெனி, whatever company or foreign country that you're saying, it all comes under which regulatory body. இப்போ நம்மளோட இந்தியா பிசினஸ் பண்றதுக்கெல்லாம் they have a regulatory body, right? RBI is our regulatory body. So we have a certain rules and guidelines. So இப்போ உலகத்துல எத்தனோ வெப்சைட்ஸ் இருக்கு, but they all operate under different country and regions. So each region and country will be regulated, monitored by different regulatory body. So since it is an international transaction,
மோஸ்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ் ஓடிபி இல்லாமல் தான் நடக்கும். ஏன்னா பிகாஸ் த மெசேஜஸ் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போனால் உங்களுக்கு ஆத்தரைசேஷன் இருக்காதுல்ல. ஸோ சப்போஸ் ஆல் யுவர் ஓடிபிஸ் எப்படி வருது? நார்மல் மெசேஜ், ரைட்? இட் இஸ் நார்மல் மெசேஜ் wherein you get SMS via your national territory, right? So if you want to get a message from international region, obviously there are some boundaries and restrictions. When you try to get an OTP from an international server, so it has to go again multiple layers of servers. இப்போ உங்களுக்கு இந்த ஒரு ஆள் சிங்கப்பூர்ல இருந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணணும், எப்படி வரும்? அவனோட டெலிகாம் ஆப்ரேட்டர்ல இருந்து உங்களோட டெலிகாம் ஆப்ரேட்டர் வரும். பட் அதுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் இருக்கும், இன்டர்நேஷனல் கால்ஸ் எஸ்எம்எஸ் ரிசீவ் பண்ணணும். லோக்கல் டிரான்சாக்ஷன்ஸ், எஸ் ஆப்வியஸ்லி யூ வில் கெட் an OTP. ஸோ தட் இஸ் வை as a recommendation நான் என்ன சொல்றேன்னா, கீப் யுவர் கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் as safe as possible. ஏன்னா நீ ஒரு ஃப்ரெண்டுக்கு நீ கொடுத்தானா, நெவர் நோ, அவனோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அந்த கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் எடுத்துக்கலாம். லைக் you can just take a camera or a screenshot or take a photo of your expiry or CVV and then he can misuse, right? Even though your friend you're trusting. So adanaal da credit cards, debit cards, never give it to your friends or anybody. இப்போ வந்து என்னன்னா வந்து என்னென்ன டைப் ஆஃப் செக்யூரிட்டி நம்ம வந்து இருக்கு கண்ட்ரில? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து இப்போ ஏடிஎம் செக்யூரிட்டி, கார்டு செக்யூரிட்டி சொல்லிட்டீங்க. அது இல்லாம வந்து ஆன்லைன் பேங்கிங் பண்றோம், இதை எப்படி ஸ்டீல் பண்றது, இது எப்படி நம்ம வந்து பிரேக் பண்ண சான்சஸ் இருக்கு. அது இல்லாம வந்து எஸ்எம்எஸ் கூட நிறைய பேர் வந்து ரீரூட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்எம்எஸ்ஸே வராம கூட டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? அதாவது ஒன்று வந்து இப்போ சப்போஸ் இஃப் த வெப்சைட் வாட் யூ ஆர் ட்ரைங் டு browse or going for a purchase, for example Flipkart, Amazon, இதெல்லாம் பெரிய பிராண்ட்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் இதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட்வர்த்தி. ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து இந்த வெப் ஆர் இந்த வெப்சைட் ஆர் எனி platform that you're trying to do your transaction, it's all based on trustworthy. How do they get this trustworthy? One வந்து number one, every website will have a digital certificate. Okay. The digital certificate வந்து எப்படி கிடைக்கும்னா, அது ஒரு CAN இருக்கு, certificate authority இருக்கு. This is an international consortium where they will try to give a certificate. எதுக்கு கொடுப்பாங்கன்னா, எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. He has to prove himself that he is doing a such and such business and he is in an e-commerce platform trying to do all these types of business. அப்பதான் அவன் வந்து என்ன பண்ண, ஓகே Amazon or Flipkart or be it anything, they will get a digital certificate. அந்த digital certificateனால உங்களுக்கு அது சேஃப்னு அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு அந்த HTTPS ன்னு ஒரு முன்னாடி it stands for secured. நீங்க இதே இப்போ மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் நீங்க எங்க போனாலும் HTTPS தான் வரும். பிகாஸ் திஸ் இஸ் an indicator that it is secured. நீங்க HTTP எங்கேயாவது போனா அது வந்து இட்ஸ் a straight answer for a non secured web platform. இப்போ நீங்க அங்க போயிட்டு நீங்க உங்களோட கிரெடிட் கார்டு அதெல்லாம் போட்டா இது எஸ், there is a high chance and high possibility of being misused, stolen, unauthorized transaction, fraudulent transaction எல்லாம் நடக்கும். எஸ், இன்னொன்று இப்போ நீங்க எனி வெப்சைட் இஃப் யூ கோ, நீங்க அந்த ப்ரௌசர்லயே பார்க்கலாம். அந்த ஒன்ஸ் யூ கோ இன் டு தட் வெப் லிங்க், நீங்க அந்த சர்டிஃபிகேட் காமன் சர்டிஃபிகேட்ஸ் கொமோடோ, அப்புறம் லைக் ஐம் ஜஸ்ட் சேயிங் அமேசான் கூட சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் ட்ரஸ்டட் சர்டிஃபிகேட்ஸ் விச் தீஸ் வெப்சைட்ஸ் ஹேவ். ஸோ இது வந்து ஒரு இண்டிகேட்டர். இப்போ இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா, இது வந்து ஒரு ஃபால்சிஃபை பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் அதர் லோக்கல் வெப்சைட்ஸும் என்ன பண்றாங்கன்னா HTTPSலேயே கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஏன்னா உள்ள போய் பார்க்காம, ஆனா பார்த்தா அல்ல ஒரு ப்ராப்பர் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டிலேருந்து வந்திருக்காது. இப்போ எப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில டிகிரி படிச்சானா, நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு ப்ராப்பர் ஆத்தென்டிகேட்டட் சர்டிஃபிகேட் கொடுக்கும். ஆப்வியஸ்லி தட் so and so person has completed B from Anna University. It's a recognized university certifying that Mr. Selva Kumar has graduated this degree. Or certificate. Similarly, any websites in e-commerce platform has to go
இஸ் ப்ராசஸ். அதாவது இந்த அது போகிறதுக்கு ஆல்சோ தே ஹாவ் டு பி இன் கம்ப்ளைண்ட் வித் ஃபியூ ரெகுலேட்டரி பாடிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சப்போஸ் நீங்கள் அலி எக்ஸ்பிரஸ் சொன்னீங்க இல்லைங்களா, they have to be in compliant with PCI DSS standards, which states that it is a payment card industry data compliant. ஸோ அது எல்லாரும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் ஹேஸ் டு கோ இன் கம்ப்ளைன்ஸ் வித் ஆல் திஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். பெரிய கம்பெனி சொல்றீங்க, ஓகே, நோ இஷ்யூ. ஏன்னா இப்போ வந்து அதெல்லாம் வந்து கண்டிப்பா அந்த ஸ்டாண்டர்ட் நெட் பண்ணதுனால அவங்க வாங்க. சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக்ல வந்து ஆட் வரும், காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு 5 shirts 1000 அந்த மாதிரி இருக்கும். பீப்புள் வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு உடனே போய் அதை பர்ச்சேஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து நம்மளோட கார்டு டீடைல்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு சான்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்க வந்து ஃபேஸ்புக்ஸ்ல, ஏன்னா ஃபேஸ்புக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணது யார் வேணா பண்ணலாம். ஸோ எனி ஒன் கேன் ஓபன் எ ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ட்ரை டு புட் any things that we are selling, work from home பண்ணுங்க 20,000 கிடைக்கும் per day, right? Like that, right? So you would have got ads saying that. So இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, try to get your attention. So these people will get an attention and they will be interested. Okay, any person, okay, நம்ம சும்மா உட்காராம 20,000 ரூபாய் கொடுக்குறாங்களா, அது ஆக்சுவலி அப்படி கிடையாது. So they will have some links, okay. அந்த லிங்க் கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வெப் பேஜ் போகும். அந்த வெப் பேஜ் போயிட்டோன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். லைக் நேம், சோஷியல் செக்யூரிட்டி நம்பர், ஆதார், ஐ டோன்ட் நோ தேர் டேக்கிங் ஆதார் கார்டு, எனி டீடைல்ஸ். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, ப்ளீஸ் கிரியேட் அன் அக்கௌண்ட் ஆல்சோன்னு சொல்லுவாங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணோன்னே அவன் என்ன பண்ணுவான்னா, உங்களோட பாஸ்வேர்டு ஸ்டோர் பண்ணிப்பான். நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களோட ரெகுலர் பாஸ்வேர்டு அதிலே போடுவீங்க. சப்போஸ் உங்களோட ஜிமெயில் பாஸ்வேர்ட் 123 அந்த பாஸ்வேர்டு 123 அதில் போடுவான். அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பாஸ்வேர்டு எடுத்துட்டு, ஓகே, திஸ் இஸ் சம்திங் தட் திஸ் பர்சன் செல்வகுமார், உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுட்டு இவன் என்னென்ன ஐடிஸ் எல்லாம் வச்சிருக்கான் எல்லாம் அவன் ட்ராக் பண்ணுவான். ஸோ அப்போ பார்த்துட்டா, ஓகே, இந்த பாஸ்வேர்டு அவன் ரெகுலரா யூஸ் பண்ணியிருக்கான். சோ இத வச்சு ஜிமெயில லாகின் பண்ண சான்சஸ் இருக்கு. எஸ், ஜிமெயில். அப்புறம் பேங்க் அக்கவுண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டம், பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பேங்க் அக்கவுண்ட் யூஸ் கஸ்டமர் ஐடி, அதனால தான் அவங்க நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒன்று. பட் அதுவும் ஸ்டீல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ சப்போஸ் என்ன ஜிமெயில போயிட்டாங்க, ஜிமெயில கண்டிப்பா அதுல கஸ்டமர் ஐடி இருக்கான்னு பார்க்க சான்சஸ். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, யூ ஹேவ் ஒன் எ லாட்டரி 1000 rupees 2000 rupees டு claim it, please enter your bank details, அதுவும் கேட்பாங்க. நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க ஒரு லாட்டரி வின் பண்ணிருக்கீங்க. நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கேன். அது இல்லாம நம்ம வந்து என்னன்னா, நிறைய SMS, வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் இப்ப லேட்டஸ்டா வந்து இந்த மாதிரி வந்து என்னன்னா, கவர்மெண்ட் இஸ் அப்ரூவ் டு கிவ் அந்த COVID-19 பேண்டமிக் சிச்சுவேஷன். ஆமா, அதுல ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் பேங்க் நம்பர்னு கேட்டிருப்பாங்க. கேட்டிருக்காங்க கண்டிப்பா. அது கேட்டோன்னே உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டும் உன்னோட கஸ்டமர் ஐடி அப்படியே கேட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு பாஸ்வேர்டு வந்து இது மூலியமா வைத்துட்டு, ஓகே, செல்வகுமாரோட பாஸ்வேர்டு இது, இதோட கஸ்டமர் ஐடி, யூ வில் ட்ரை டு லாகின். அவ்வளவுதான். அதே மாதிரி தான் எல்லாமே இப்போ வந்து. சோ இந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம எப்படி அவேரா இருக்கு? ஏன்னா வந்து, சோ ஆக்சுவலி நெவர் ட்ரை டு கிவ் எனி டீடைல்ஸ் ஆஃப் யுவர் பேங்க், of your Aadhaar card, of your phone number. That's not in control. சரி, ஓகே, ஒரு நிமிஷம். இப்ப இருக்கிறவங்க இந்த மாதிரி இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எனக்கு தான் அக்கௌண்ட்ல எதுவுமே பணமே இல்லையே, நான் கொடுத்தா என்ன, ட்ரை தானே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றவங்க சான்சஸ் அதிகம். ஏன்னா வந்து இப்ப வந்து இந்தியாவில் 30% அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த டேட்டா வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க? இல்லாதவங்க, the person who doesn't have any account balance. அக்கௌண்ட் பேலன்ஸ் இல்லாம, அக்கௌண்ட் பேலன்ஸே ரொம்ப கம்மியா இருக்கவங்க வந்து சும்மா இது ஒரு ட்ரை தானே சொல்லி ட்ரை பண்ற சான்சஸ் அதிகமா இருக்கு. அது மாதிரி தான் நிறைய ட்ரை பண்றாங்க. So even an attacker, when he is trying to steal data, he will not go for those kind of people who doesn't have anything. சரி, அவன் வந்து ஓகே, நீங்க சொல்ற மாதிரி ஒரு எதுவுமே சும்மா ட்ரை பண்றாங்க, இன்கமே இல்லை, பேங்க்ல பேலன்ஸ், அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, he will try to steal the data, யூஸ் பண்ணிப்பான். லைக் டேட்டா வந்து அவன் ஃபோன் நம்பரு, அப்புறம் ஆதார் கார்டு, அப்புறம் அதை வச்சுக்கிட்டு he might get other details and he will sell it. பேசிக்கலி அவன் எடுத்துக்கிட்டு செல் பண்ணுவான். சார், நீங்க நல்ல ஆன்சர் சொல்லிருக்கீங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இமெயில் வந்து ஃபிஷிங் இமெயில்ஸ், அந்த மாதிரி டைப் ஆஃப் இமெயில்ஸ்லாம் இருக்கு. இது ஓபன் பண்ணாலே வந்து டோட்டலா ஆக்ட் பண்ணிடுவாங்களா? ஆக்சுவலி இந்த இமெயில்ஸ் வந்து ஃபிஷிங் லிங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி ஃபிஷிங் இஸ் ஆக்சுவலி எ ப்ராசஸ்
used by an attacker, wherein he will try to send in emails to a lot of people, okay, and targeting specially to steal data. அவனோட மெயின் காரணம் என்னன்னா, அவன் இப்போ சப்போஸ் அந்த ஃபிஷிங் லிங்க்ஸ் எப்படி வரும்னா, அது வந்து ஒரு ரொம்ப ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் வந்த மாதிரி இருக்கும். சப்போஸ் அது வந்து எப்படி இருக்கும்னா, லைக் அமேசான்னு இருக்கும், பட் அமேசான் இருக்காது, அது ஏஎம்ஏ பதில ஏஎம் அட்டன் போட்டுருவான். ஸோ ஒரு லெட்டர் மாத்தி விட்டுருவான். ஸோ சப்போஸ் இப்போ ரெக்கக்னைஸ்ட் வந்து Amazon.com வரும் இமெயில்ஸ். இவனோட இமெயில்ஸ் எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் ஒரு லெட்டர், இப்போ சப்போஸ் அமேசான் ஓ பதிலா 0 போட்டுருவாங்க. ஸோ நீங்க படிக்கும்போது ஓகே இது அமேசான் தான் நினைப்பீங்க. இப்போ அமேசான்ல இருந்து ஏதோ ஒன்று வந்திருக்கு, ஏதோ லிங்க் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு லிங்க் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி தான் எல்லா டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்ட்ஸ், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்ஸ், நாங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றோம், லாட்ரி இதுல நாங்க கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பரிசு கொடுப்போம், வவுச்சர்ஸ் கொடுப்போம். So இதெல்லாம் வந்து fakes நடக்கிறதுக்கான chances அதிகமா. So this is called as phishing. Hope it answered your question. Yes. Okay. Thank you sir. நல்ல ஆன்சர் சொல்லிருக்கீங்க. இமெயில் பத்தி உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஸோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து நிறைய வந்து ஹேக்கிங்க்கு சான்சஸ் இருக்கா? உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அது மாதிரி லிங்க்ஸ் வந்திருக்கா? வாட்ஸ்அப் லிங்க்னா நார்மல் ப்ரோமோஸ்லாம் வரும்ல, இந்த மாதிரி ஐ ஓன் திஸ் ஒன், only ₹1 Flipkart, only ₹1 Amazon, like this, இந்த மாதிரி ப்ரோமோ வந்து இத ஷேர் பண்ணுங்க. இப்போ வாட்ஸ்அப்ல என்னங்க, இப்போ how you use WhatsApp is நம்பர் வச்சுட்டு வாட்ஸ்அப்ல யார் வேணா ஆட் ஆயிடலாம்ல. Once you get the numbers, so how these people get numbers is obviously இந்த மாதிரி phishing links இத வச்சுக்கிட்டு உங்களோட நம்பர்ஸ் எல்லாம், then they will try to do all these promos. Ultimately உங்களோட கார்டு ஸ்டீல் பண்றது தான் அவங்களோட அல்டிமேட் கோல். Be it WhatsApp, be it SMS, be it Telegram, or be it Facebook, be it whatever social media sites. அதனால தான் என்னன்னா, the privacy is very 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 limited. அதாவது உங்களுக்கு நீங்க என்ன சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ண போறீங்களோ, that leads to a leakage of your privacy. அதாவது இந்த டிஜிட்டல் ஏஜ்ல how much ever you will try to limit your confidential private data in the social media platform, that is so much good for your like there are so many other sites trying to get your date of birth, trying to get your last name, your first name. எல்லாமே வந்து எதுக்குன்னா, இப்போ வந்து இந்த டேட்டாஸ்லாம் வச்சுட்டு அவங்க வந்து கண்டிப்பா வந்து எதர் உங்ககிட்ட இருந்து மணியை ஸ்டீல் பண்ண சான்சஸ் இருக்கு, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்து சான்சஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்மளுக்கும் ஒரு டெலிகாலர் சும்மா கால் பண்ணிட்டே இருப்பாங்க, சார் பர்சனல் லோன் வேணுமா, பட் நம்ம நினைப்போம் how did they get numbers. So basically a business runs out of this data. So even அதுவும் இந்த business how they run is they will profile the customer. இப்போ செல்வா வந்து இந்த டைப் ஆஃப் கஸ்டமர்னு ப்ரொஃபைல் பண்ணுவாங்க. இப்போ டேட்டா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, they will just not sell, okay, they will try to investigate a little more. சில பேர் இருப்பாங்க இந்த ப்ரொஃபைலிங், யூசர் ப்ரொஃபைலிங்கே பண்ணுறது. அந்த ப்ரொஃபைல் பண்ணிட்டு அப்புறம் இவங்க எல்லா பேங்க்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. Then these people try calling, சார் உங்களுக்கு லோன் வேணுமா, you have an approved loan of 3 lakhs. I don't know what is that. உங்களுக்கே and also no documentation required. Okay, pre-approved, sorry, it's not approved, it's a pre-approved loan. Okay, with no documentation you will get a loan of 3 lakhs within a day. Okay, அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு லோன் ட்ராப், டெட் ட்ராப்ல லாக் பண்ணுவாங்க. ஸோ யூஸ்வல் இந்த மாதிரி ட்ராப்ல இருந்து எப்படி அவங்கள வந்து பேசிக்கலி the control வந்து என்னன்னா, try not giving as much details as possible in electronic media. Anybody else. இப்போ பேசிக் ஒரு ட்ரஸ்ட் வர்த்தர், இப்போ சப்போஸ் லிங்க்டின் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, எதுக்குன்னு உங்களோட ஜாப் போர்ட்டல், நௌக்கரி, அத மாதிரி வெப்சைட்ஸ்ல there are no other way because we trust them. Obviously these the digital people, like the websites, they're all reputed and also secured. Yes, அங்கெல்லாம் கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுவோம். நீங்க நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, இந்த அன்வான்டட் லிங்க்ஸ்
வருது பாத்தீங்களா, அங்க போய் நம்மளோட டேட்டா கொடுக்குறது. கொடுக்கறதுதான். ஈவன் நாட் ஓன்லி தேர், நம்மளோட நார்மல் வெளில போனாலும் எனி ஷாப்பிங் மால்ஸ் போனாலும் சார் உங்க நேம் நம்பர் கொடுங்க. அது எதுக்கு நம்பர் வாங்குறதுன்னு தெரியல. ஓகே. நீங்க பாத்துருப்பேன் எனி ஷாப்பிங் மால்ஸ் எனி கரெக்ட் கரெக்ட். ஷாப்ஸ் நடந்திருக்கு நிறைய நம்பர். நம்பர் அங்க கூட கொடுக்காதீங்க. நம்பர் எதுக்கு கொடுக்கணும்? they will never call. what they will try to do is இது ஒரு டேட்டா அனாலிசிஸ் மாதிரி பண்ணுவாங்க சில பேர். டேட்டா மைனிங் பண்ணுவாங்க நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி, டேட்டா மைனிங் and then the profiling comes into picture. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த இன்டர்வியூல வந்து எனக்கு வந்து ஃபைனலா என்ன எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா, you don't never trust anyone. Yes, Be yourself. you're absolutely. Be yourself. இதுதான் வந்து இருக்கணும். எதுக்குன்னா வந்து உங்களோட டேட்டா என்ன கொடுத்தாலுமே எது கொடுத்தாலுமே வந்து இந்த வேர்ல்ட்ல வந்து எப்படியாவது வந்து அதை வந்து சேல்ஸ் பண்றதுக்கோ இல்லை வந்து அதை வந்து ஹேக் பண்றதுக்கோ தான் போகுது. ஸோ வந்து நீங்க வந்து யாருக்கும் எந்த டேட்டாவும் கொடுக்காதீங்க. ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு எந்த கிரைட்டீரியா எந்த சினாரியோ வருதோ அதுக்கு மட்டும் கொடுங்க. மற்றபடி எதுவும் நீங்க அன்வான்டா கொடுக்காதீங்க. கொடுத்துட்டு உங்க மணியை இழந்துடாதீங்க. தேங்க்யூ சார், நீங்க உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ வெரி மச் செல்வா. And I hope this whatever interactive discussion we had will be useful to our viewers. Yes, and hope we can have some more discussions on that basis on our comments. Yes. So from the viewers. Yes. And look for more participation from our viewers also. Yes. Actually, and let us discuss some other issues if raised by your viewers basis on this discussion. Sure. Thank you everyone, and thank you sir. Sapa TV for giving the opportunity. Bye. Thank you. Bye. Thank you. நேயர்களே, நீங்க இந்த வீடியோ கடைசி வரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல ஏதாவது ஃப்ராடெல்லாம் ஏதாவது நடக்கும், இதை தவிர ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க, உங்களோட கமெண்ட்ஸ்லாம் உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் கமெண்ட்ஸில் கொடுங்க. நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் செல்வா டிவி. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.